அன்பால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கலக்கியடி. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் எடுத்த நார்மல் ஃபோட்டோவை எப்படி நீங்கள் சூப்பர் ஃபோட்டோவாக லைட்ரூம் ஆப் மூலமாக நீங்கள் மாற்ற போகிறீங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கேலரிக்குள்ளே போய்க்குங்க. போய்ட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை லைட்ரூம் ஆப்பில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நார்மலாக இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா லைட்ரூம் சொல்லிட்டு ஆட் டு லைட்ரூம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்ரூம் ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்ரூம் ஆப்பில் போய்க்குங்க. லைட்ரூம் ஆப்பில் போனீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கேட்கும், ஸ்கிப் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா இன்டூ மார்க் மாதிரி காட்டும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இன்டூ மார்க் கேட்கும். லாகின் பண்ண வேணாம், இது வந்து மோட் ஆப். ஸோ நீங்கள் லாகின் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் இன்டூ மார்க் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இங்கே வந்திருக்கும். ஆல் ஃபோட்டோஸுங்கிற இடத்துல நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ இங்கே வந்திருக்கும். ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலர்காஸ்டிங் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ கலர்காஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைட்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டு போகணும். இப்போ லைட்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம லைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோவில் லைட்டிங் கரெக்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோ கரெக்டான லைட்டிங்கில் இருக்குதுன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபோட்டோ கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது. அதாவது அண்டர் எக்ஸ்போஸரும் ஆகாமல் ஓவர் எக்ஸ்போஷரும் ஆகாமல் கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க, அண்டர் எக்ஸ்போஷர்னால் என்ன, ஓவர் எக்ஸ்போஷர் என்னென்னு. நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபோட்டோவில் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது அண்டர் எக்ஸ்போஷர். ஃபோட்டோவில் வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது ஓவர் எக்ஸ்போஷர். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ நான் கரெக்டான லைட்டிங்கில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். இந்த அளவு தான் இல்லைங்க, உங்களுக்கு எந்த அளவு வச்சா பிடிக்குமோ அந்த அளவு நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் எடிட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம், பட் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ 19 இல்லை ஒரு 30 எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு இமேஜில் பிரைட்டஸ்ட்டு பார்ட்டு தான் நம்ம ஹைலைட்ஸ்னு சொல்லுவோம். நிறைய பேர்த்துக்கு ஹைலைட்ஸ்னால் என்னென்னு தெரியாது, பட் குத்துமதிப்பாக ஒரு வேல்யூ வைப்போம். ஆனால் அது தப்பு. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பிரைட்டஸ்ட்டு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை தான் இப்போ பிரைட்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ ஹைலைட்ஸை நான் டிம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்கை கலர் மட்டும் டிம் ஆகுது பார்த்தீங்களா. இப்போது நான் ஹைலைட்ஸை எட்ஜ் பண்ணுறேன். ஸ்கை மட்டும் கொஞ்சம் ஓவர் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. மற்றதெல்லாம் அதே கலர் தான் இருக்கும், பட் அந்த ஹைலைட் மட்டும் நமக்கு எச்சாகி காட்டும். ஹைலைட்டுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஷேடோஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் தான் பண்ணுமான்ட்டுல உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆல்ரெடி நான் ஹைலைட்டை வந்து டிம் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேடோஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஃபோட்டோ நல்லாயிருக்கும். நான் ரெண்டையுமே டிம் பண்ணிட்டேன்னா அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும் ஃபோட்டோஸ். ஸோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை 2-3 டைம் இந்த ஆப்பில் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் ஷேடோஸை மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒயிட்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. வேணுன்னா நீங்கள் ஒயிட்ஸ் எச் பண்ணால் ஃபோட்டோ கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுலாம் நான் இன்னும் ஒயிட்டாக காட்டும். ஒயிட் கம்மி பண்ணிங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டும். ஸோ கரெக்டாக இருக்குது. அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா பழைய இடத்துக்கே வந்துடும். ஐ மீன் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வந்துடும். இப்போ நீங்கள் அதோட வேல்யூ எச்சு பண்ணாலும் இல்லை மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் மறுபடியும் திரும்ப இழுத்துட்டு வரணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். ஐ மீன் அதே டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இப்போ நான் பிளாக் வந்து நான் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃபோட்டோ பார்க்க நல்லாயிருக்கும். சரிங்களா, நார்மலாக இருக்கிற ஃபோட்டோக்கும் நீங்கள் அப்படியே ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர் ஆஃப்டர் நம்ம கடைசியாக பார்ப்போம், அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கலருக்குள்ளே போனதுமே நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பேலன்ஸ் பார்ப்பீங்க. ஒயிட் பேலன்ஸ் ஒரு பெரிய கடல், நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இங்கே பக்கத்தில் மிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கலர் மிக்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது அந்த இமேஜோட அந்த கலர் அப்படியே நமக்கு மாற்றுறதுக்காக நமக்கு கலர் மிக்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ இங்கே ஒரு 8 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸில் என்ன கலர் இருக்குது, நீங்கள் என்ன கலர் மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த கலரை இங்கே வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸில் க்ரீனுக்கு பதிலாக ஒரு ரெட் இருந்துச்சுன்னா நான் ரெட்டில் வச்சு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் ரெட் கலர்லாம் மாறும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்டோட வேறு கலரில் மாறும். ஓகேங்களா, இப்போ நான் க்ரீனில் வச்சு
மாற்றினா க்ரீனோட கலர்ஸ், அதாவது ராயல் க்ரீன், திக் க்ரீன், கோல்டன் க்ரீன், அந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணுறேன், ஒரு கோல்டன் க்ரீன் கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் மிட்டில் வைக்கிறேன், லைட்டில் க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த பக்கம் வரேன், கொஞ்சம் திக் க்ரீனாக கிடைக்கும். இந்த பக்கம் வரேன், இன்னுமே பார்த்திக்கலாம் அதோட க்ரீனஸோட கலர் வந்து மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பிடிக்கும். இப்போ நான் இதுலேயும் வச்சுக்கிறேன், இல்லைனா நான் ராயல் க்ரீனில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த க்ரீனில் வச்சுட்டு இதோட சேச்சுரேஷன் வந்து அதிகப்படுத்துகிறேன். அப்போ தான் ஃபோட்டோ பார்க்க நல்லாயிருக்கும். ஐ மீன் எனக்கு அப்போ தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தென் லூமினன்ஸ், அதுவும் லூமினன்ஸுங்கிறதும் அந்த நீங்கள் மாற்றின கலரோட பிரைட்னஸ் தான். இப்போ நான் இதை லைட்டாக டிம் பண்ணுறேன், அந்த கலர் டிம் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன், அந்த கலர் கொஞ்சம் அதிகமாகுது பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு பிரைட்னஸ் மாதிரி தான், பிரைட்னஸ் தான் வச்சுக்கங்களேன். இதை நான் லைட்டாக அதிகப்படுத்துகிறேன். தென் இந்த ஹியூ கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் ஒரு வேறு லுக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். இது பிஃபோர், இது ஆஃப்டர், சின்ன சேஞ்சஸ் தான். தென் அடுத்ததாக இருக்கிறது எஃபெக்ட்ஸில் போயிட்டு இப்போதைக்கு நீங்கள் கிளாரிட்டி மோட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி லைட்டாக பண்ணிவிட்டு டெக்ஸ்டரையும் கொஞ்சம், அந்த இமேஜோட டெக்ஸ்டர், அந்த லீஃபோட டெக்ஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட டெக்ஸ்டரையும் கொஞ்சம் கிளாரிட்டியும் பேரலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ பார்க்க இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ தென் வந்து இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தென் சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் சொல்லாமல் போகிறேன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் சொன்னோன்னா இன்னுமே டைம் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. தென் சேவ் பண்ணுறதுக்கு இங்கே ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு உங்கள் கேலரியில் போய் ஆட் ஆகிடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.